ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் நல்ல காரசாரமான வெங்காய சட்னி, தேங்காய் தக்காளி அப்படின்னு எதுவுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் நல்ல டேஸ்டான வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சட்னியோட கலருக்காக 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த சட்னி நல்லா காரமாக இருக்கணும். இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குன்றதுனால நான் 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே லேசாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டும் லேசாக வதங்க ஆரம்பித்ததும் அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கி வரணும். வெங்காய சட்னி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்து லேசாக நிறம் மாற ஆரம்பிக்கும் போதே நாம் இதை வெளியே எடுத்துடணும். அப்போ தான் சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் லேசாக இந்தளவுக்கு வதங்கி நிறம் மாற ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அடுத்து நாம் இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது. லேசான புளிப்பு சுவைக்காக நாம் புளி சேர்க்குறோம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து ஒரே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சேர்த்த கொத்தமல்லி தலையும் நல்லா சுருங்கி வந்துடுச்சு. அடுத்து நாம் இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே அரைச்சாலும் இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை சேர்த்து ஒரே ஒரு நிமிஷத்துக்கு இந்த சட்னியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண உடனேயே நாம் இது எல்லாத்தையுமே வேறொரு தட்டுக்கு மாற்றிடுங்க. பேன்லேயே இருந்துச்சுன்னா பேனோட சூட்டில் எல்லாமே நிறம் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியோட கன்சிஸ்டன்சி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வதக்கி அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஆப்ஷன் தான். வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டாலே நல்லா தான் இருக்கும். சின்ன வெங்காயம் போடும்போது அந்த வெங்காய வாசனையும் சேர்ந்து வரதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான வெங்காய சட்னி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.